ஒரு பால் பாக்கெட் உன்னால வந்து வாங்க முடியாதா? என்ன ஏன்டே இப்படி டிஸ்டர்ப் பண்ற? டென்ஷன் ஆகாத மாயா, என்கிட்ட 500 இருந்தது. அண்ணாச்சி சேஞ்சே கொடுக்க மாட்டேன்னு திட்டுவாரு. நீனா எவ்வளோ காசுன்னு கேட்டு ஜிபே பண்ணிடுவல, அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். உன் தொல்லை தாங்க முடியலடி. எவ்வளோன்னு கேட்டு சொல்லு, சீக்கிரமா பண்ணிட்டு போலாம். இரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. நேத்து இதே மாதிரி ஒரு மளிகை கடையில நைட்டு ஒருத்தன் கல்லாப்பட்டியை தூக்கின்னு போயிட்டாண்டி. கல்லாப்பெட்டியை தூக்கின்னு போன கதை தானே உனக்கு தெரியும். திருடன் தேங்காய் எண்ணெய் திருடின்னு போன கதை தெரியுமா உனக்கு? என்னது தேங்காய் எண்ணெய் திருடின்னு போயிட்டானா? சொல்லு பாப்போம். கேரளால இதே மாதிரி தான் மளிகை கடையில ஒரு திருடன் திருட வந்திருக்கான். கல்லாப்பெட்டியில 5000 ரூபாய் காசு இருந்திருக்கு, பொருள் எல்லாம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில தேங்காய் எண்ணெய் திருடிட்டு போயிருக்கான். என்னடி அவன் சரியான பைத்தியமா இருக்கான். கல்லால தான் 5000 ரூபாய் இருந்ததுல்ல, அதை எடுத்துட்டு போயிருந்தா அவனுக்கு லாபம் வந்திருக்கும்ல. கதையை ஃபுல்லா கேட்டுட்டு அவன் பைத்தியமா புத்திசாலியான்னு அப்புறமா முடிவு பண்ணு. இப்போ ஓணம் பண்டிகை வரப்போகுது இல்ல, அது கேரளால ரொம்ப ஃபேமஸ். இதனால தேங்காய் எண்ணெயோட விலை அங்க ரொம்ப அதிகமாயிருச்சு. தேங்காய் எண்ணெய் எடுத்து விற்றா செம்ம லாபம் வரும். 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு முடிவில் தான் அவன் கடைசியில் தேங்காய் எண்ணெய் திருடின்னு போயிருக்கான். பாத்தியாடி அவன் எவ்வளோ கிரிமினலாக இருந்திருக்கான் பாரு. இதனால தான் அவன் கல்லால் இருந்த 5000 ரூபாய் விட்டுட்டு இருக்கிற தேங்காய் எண்ணெயெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். ஆமாம், அந்த கடைக்காரருக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு? இதனால் அந்த கடைக்காரருக்கு 19000 ரூபாய் லாஸ்டி. 5000 ரூபாய் பெருசா 19000 பெருசா? 19000 தான். இப்போ சொல்ல அவன் புத்திசாலியா பைத்தியக்காரனா? ரொம்ப புத்திசாலிடி. சரி அந்த கதையை விடு. அண்ணாச்சி கிட்ட பால் பேக்கெட் எவ்வளோன்னு கேளு, பேமெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்புவோம். அப்படியே ஒரு 2 ஏலக்காய் பாக்கெட்டை வாங்கிக்கிறேன்டி. நீ திருந்த மாட்டேன், டக்குன்னு கேட்டு தொலைடி. எனக்கு டைம் ஆகுது மீட்டிங்க்கு.